இது திடீரென்று இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று யாருமே நினைக்கவில்லை. இரவு எத்தனை பேர் நெத்திர கொண்டார்களோ, எத்தனை பேர் நெத்திர கொள்ளலையோன்றது தெரியாது. இப்பொழுது அங்கிருந்து எதுவும் தகவல்கள் கிடைச்சிருக்கிறதா? இப்போ ஆர்மோஸ் நீரிணை வழியாக தடைப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக உறுதியாக சொல்ல முடியதா இருக்குமா? இனித்தான் ஆரம்பிக்கும். என்னென்னு சொன்னால் கால அவகாசம், அதாவது 2 வார போர் நிறுத்தம், இது யாருடைய வெற்றியாக இருக்கும்? ஈரான் வெற்றி பெற்றதாக சொல்லலாம் அப்படின்னு ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல், மறைமுகம் ஒரு அச்சுறுத்தலும் இதில் இருக்கு விடுக்கப்படுது. ஸோ ஈரான் இதனால பின்வாங்கணுச்சு, அது இன்னும் ஆயுதமாக இருக்கும் நிச்சயமா நினைக்கிற மாதிரி ஒரு அணுகுண்டா? இந்த மிரட்டலுக்கு ஈரான் பயந்ததாக எனக்கோ வேறு யாருமோ தெரிவித்ததாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயணத்தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இன்றையோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் கேப்டன் ஏபிசி காஷ்மீர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தில்சான். வணக்கம் லங்காஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும். நேற்றைய தினம் ஒரே பரபரப்பு. காரணம், மத்திய கிழக்கு போர் பதற்றம் எந்த நிலைக்கு செல்ல போகின்றது என்பது குறித்து ஒட்டுமொத்த உலகமுமே அவதானித்துக் கொண்டிருந்த தருணம். காரணம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு எக்ஸ்தல பதிவு, அவருடைய ட்ரூத் சோஷியலில் அவர் சோஷியல் மீடியாவிலே பதிவு செய்த ஒரு பதிவு தான் இன்று இரவு, அதாவது நேற்று இரவு பதிவு செய்த பதிவு அது. இன்று இரவு ஒரு நாகரிகமே இல்லாமல் போகின்றது, அழிய போகின்றது, எனக்கு அது விருப்பம் இல்லைத்தான், இருந்தாலும் அது நடக்கும் என்று தான் நம்பப்படுகிறது என்பதை போல அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். அதனை அடுத்து ஒரே பதற்றத்தான். காரணம், நேற்றிரவு ஈரானுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்பட போவதாகத்தான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள், அவதானித்து வந்தார்கள். ஆனால் தாக்குதல்கள் எதுவும் இல்லை. காலை எழுந்து பார்க்கும்போது தான் தெரிகிறது 2 வார கால போர் நிறுத்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஆகவே ட்ரம்ப் சொன்னதையும் செய்யவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதுதான் ஒன்றை சொல்லியிருக்கிறார், மாற்றித்தான் அவர் ஒவ்வொரு விடயத்தையும் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார். அதே போல நேற்றைய தினம் இன்னும் ஒரு விஷயம்தான், இந்த தாக்குதல் நடக்கும் என்று தெரிந்தும் கூட ஈரானிய மக்கள் அனைவரும் அவர்களுடைய மிக முக்கியமான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும் என்று நம்பப்படுகின்ற மிக முக்கியமான இடங்களுக்கு முன்பாக மனித சங்கிலியாக ஈரான் மக்கள் ஒன்று திரண்டு கைகளை கோர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதுவும் ஒரு துணிச்சலான விடயமாக பார்க்கப்படுகிறது. சோசியல் மீடியாவில் எல்லாம் வைரலாக போனது. இந்த நிலையில் 2 வாரத்திற்கு ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதற்கும் இப்பொழுது ஈரான் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதற்கும் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இது சம்பந்தமாகத்தான் பேசப் போகின்றோம். நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் கேப்டன் ஏபிசி காஷ்மீர் அவர்களே? இந்த 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தம், அதே போல ஹார்மோஸ் நீரிணை திறப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்பொழுது என்ன நடக்கும் அந்த இடத்திலே? இப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ஹோர்முஸ் நீரிணையால் போக்குவரத்து செய்யும் கப்பல்கள் நிச்சயமாக நன்றாக அவதானிக்கப்படும். முதலாவது. 2வது அவர்களோட சில தொலைத்தொடர்புகளை ஏற்படுத்துவார்கள். ஈரானை சேர்ந்த நேவியாக இருக்கட்டும், கோஸ்ட்கார்டாக இருக்கட்டும், அவர்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்வார்கள். தேவையான அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சதன் பின்பு நிச்சயமாக அவர்களுடைய பயணத்தை தொடர எந்த விதமான இடையூறும் விளைவிக்க மாட்டார்கள். இது ஏற்கனவே சில இடங்களில் அந்த நேரங்களில் கூட அப்பப்போ நடந்த விடயங்கள் தான். இப்போ நாங்கள் பார்க்கலாம், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த 2 வார காலத்திற்கான போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை நாங்கள் சற்று பார்க்கலாம். ஈரானுடன் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் சில முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்திருக்கின்றார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருடனான உரையாடல்களின் அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக நேற்றிரவு அனுப்பப்படவிருந்த அழிவு சக்தியை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க நான் சம்மதிக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஹார்மோஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் மற்றும் பாதுகாப்பாகவும் திறப்பதற்கு ஈரான் குடியரசு உட்பட வேண்டும் என்பதே இதற்கான நிபந்தனையாகும். இது இரு தரப்பினருக்குமான ஒரு போர் நிறுத்தமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாம் ஏற்கனவே
எமது அனைத்து இராணுவ இலக்குகளையும் எட்டியுள்ளோம். அத்துடன் ஈரானுடனான நீண்டகால அமைதி மற்றும் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரு உறுதியான உடன்படிக்கையை நோக்கிய பயணத்தில் நாம் வெகு தூரம் வந்துள்ளோம். ஈரானிடமிருந்து 10 அம்சங்களை கொண்ட முன்மொழிவை நாம் பெற்றுள்ளோம். அது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு சாத்தியமான ஒரு அடிப்படையாக இருக்கும் என நாம் நம்புகின்றோம். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரியதாக இருந்த பல விடயங்கள் குறித்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த 2 வார கால அவகாசம் அந்த உடன்படிக்கையை இறுதி செய்து பூர்த்தி செய்ய உதவும். அமெரிக்காவின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் மத்திய கிழக்கு நாடுகளின் பிரதிநிதியாகவும் இந்த நீண்டகால பிரச்சினை தீர்வை நோக்கி நகர்வை நான் கௌரவமாக கருதுகிறேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். அதே போல் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம், ஈரானிடமிருந்து உச்ச பாதுகாப்பு சபையினால் பாகிஸ்தானூடாக 10 விடயங்கள் அடங்கி உத்தநிறுத்த முன்மொழிவு அமெரிக்காவிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்து விடலாம். அதில் முதலாவது தான் அமெரிக்காவின் மேலதிக ஆக்கிரமிப்பு இல்லை. ஓர்மூஸ் ஜலசந்தியில் மீதான ஈரானின் தொடர்ச்சியான கட்டுப்பாடு குறித்து போடப்பட்டிருக்கின்றது. யுரேனியம் செறிவூட்டலை ஏற்றுக்கொள்வது, அனைத்து முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தடைகளையும் நீக்குதல், அனைத்து ஐநா பாதுகாப்பு மன்றம் மற்றும் IAEA தீர்மானங்களை முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரானுக்கு இழப்பீடு வழங்குதல், இப்பகுதியிலிருந்து அமெரிக்க போர் படைகளை திரும்பப் பெறுதல், அனைத்து முனைகளிலும் போரை நிறுத்துதல், முடக்கப்பட்ட அனைத்து ஈரானிய சொத்துக்களையும் விடுவித்தல், ஈரானிய ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து குறித்து தான் இந்த 10 விடயங்கள் அமைந்திருக்கின்றது. இந்த 2 விடயங்களையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே இந்த முதலில் இந்த சமாதானம் என்பது 2 வாரத்திற்கு மட்டுமல்லாமல் இது நிரந்தர சமாதானமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு மிகவும் ஒரு வெளிச்சமாக அமையும் என்பது அதுதான். இது திடீரென்று இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று யாருமே நினைக்கவில்லை. இரவு எத்தனை பேர் நெத்திர கொண்டார்களோ எத்தனை பேர் நெத்திர கொள்ளலையோன்றது தெரியாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது காலையில் எழும்பினதோட இப்படி சில மீடியாக்கள் தந்திருந்த அந்த செய்தியை வாசித்த பின்பு பல பேர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஹொர்முஸ் நீரிணைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இங்கால என்ட்ரன்ஸிலும் அங்கால என்ட்ரன்ஸிலும் நிற்கிற கப்பல்களுக்கு ஒரு விடிவு காலம். நிச்சயமாக வீட்டை வர வேண்டியவர்கள் வர முடியாமல் கடலிலே இருப்பதும், சரியான நேரத்துக்கு இங்கேருந்து போய் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல செய்தி. அதனால் இந்த 2 கிழமை என்பது இல்லாமல் இது நிரந்தரமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் ஆசையும். இந்த உலக மக்கள் அனைவரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். இப்போ நேற்றைய தினம் அந்த முக்கியமான இடங்கள், அதாவது மின் உற்பத்தி நிலையங்கள், செறிவூட்டல் இடங்கள் எல்லாம் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அது இறுதி நேரத்தில் இல்லாமல் போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக அங்கு மக்களினுடைய தேசப்பற்று. கிட்டத்தட்ட 9 லொக்கேஷன்ஸ் நினைக்கின்றேன். அந்த 9 இடத்திலும் மக்கள் கைகோர்த்து கொண்டு ஸ்லோ அட்டைகளையும் ஏந்தி கொண்டு அவர்களுடைய கொடிகளையும் ஏந்தி கொண்டு நின்றது நிச்சயமாக இந்த இடத்தில் இது நடக்கப் போகுது என்று தெரிந்து கொண்டு அவ்வளவு ஒரு துணிச்சலுடன் மக்கள் போய் அந்த இடத்தில் நிற்பது என்பது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது அந்த இடத்தில் மக்கள் நின்றதை பார்த்து உலகமே ஒரு சில நிமிடங்கள் உறைந்து போயிருக்கும். என்னடா அவருடைய துணிச்சலை பார்த்து. தாக்குதல் நடந்தாலும் பாரிய ஒரு பாதிப்பு இருக்கின்றது. அவர்களும் சேர்த்துதான் அதற்கு உள்ளாக்கப்படுவார்கள். நிச்சயமாக ஒரு பாலம் உடைந்தால் பாலத்தை திருப்பி கட்டி விடலாம். ஒரு ரிஃபைனரி உடைஞ்சு விட்டால் ரிஃபைனரி, ஒரு மனிதனுடைய உயிர் போய்விட்டால் அதுக்கு அந்த இழப்பீடை மீள் கொண்டு வர முடியாது. ஆனால் அவர்கள் அதை கூட ஒரு துச்சம் என மதித்து அந்த இடத்தில் போய் நின்றது நிச்சயமாக ஒரு வரவேற்க வேண்டிய விடயம்தான். இப்போ இந்த 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும்னு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமாக இருக்கிறது, நஷ்டஈடு சம்பந்தமாக இருக்கிறது, இவர்களுடைய இராணுவத்தினரை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வாரா டொனால்ட் ட்ரம்ப்? டொனால்ட் ட்ரம்ப் அதை தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் இப்பொழுது ஒரு தற்காலிக ஒரு 2 வாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஹொர்முஸ் சந்தியாக இருக்கட்டும், மற்ற விடயங்களாக இருக்கட்டும் சுமூகமாக போகும் என்பதில் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லை என்று தான் நினைக்கின்றோம். ஆனால் இது தொடர்ந்து இடம்பெறுவதற்கு பல நாடுகள் இப்பொழுது பாப்பரசர் சில விடயங்களை கூறியிருக்கின்றார் என்ற காலையில் கூட. அதை விட வேறு உலகத்தில் உள்ள பல
முக்கிய ஜாம்பவான்கள் முக்கியமான தலைவர்கள் இதை பற்றி கருத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது எல்லாமே நல்ல முறையில் நடந்து சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் உலக மக்களின் விருப்பமும் கூட. கட்டாயம். இப்பொழுது அங்கிருந்து எதுவும் தகவல்கள் கிடைச்சிருக்கிறதா? இப்போ ஆர்மோஸ் நீரிணை வழியாக தடைப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக உறுதியாக சொல்ல முடியதா இருக்குமா? இனித்தான் ஆரம்பிக்கும். என்னென்னு சொன்னால் இது காலையில் இந்த செய்திகள் கிடைத்து இப்பொழுதுதான் சூடு பிடிக்கின்ற நேரம். இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் நிச்சயமாக அங்கு நிற்கும் சில மாலுமிகளுடன் எனக்கு தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லாட்டி ஏதோ ஒரு தகவல் எனக்கு அனுப்புவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான சில செய்திகள் வரும் என எதிர்பார்க்கின்றேன். ரைட். இப்போ நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பதிவு, அதாவது இன்று இரவு ஒரு நாகரிகமே அழியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த பதிவை அடுத்து ஈரான் தரப்பு அரசியல்வாதிகளுடைய அல்லது அதிகாரிகளுடைய அவர்களுடைய பதிவு கருத்து என்னன்னு சொன்னால், அயல் நாடுகள், வளைகுடா நாடுகள் தயாராகிக்கோங்க, அமெரிக்கா எங்களை அடித்தா நீங்கள் தான் எலர்ட்டாக இருக்கணும், ஏன்னா உங்கள் நாட்டுகளில் இருக்க அமெரிக்கன் பேஸஸை நாங்கள் ஃபுல் அட்டாக் பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்துக்கள் அமைஞ்சிருந்துச்சு. அவங்க என்ன மாதிரி தயாராகிருக்கோம்? உண்மையிலேயே என்னென்னு சொன்னால் இந்த இந்த கசிவு என்பது, இந்த அணு ஆயுதம், இந்த கசிவுகள் சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் இதில் முக்கியமான இடத்துல இந்த 9 லொக்கேஷனில் முக்கியமான இடத்தை பெறுகிறது புஷர். இந்த புஷர் எங்கே இருக்குன்னு சொன்னால் கடற்கரை ஓரம் இருக்கின்ற இந்த லொக்கேஷன். ஏதாவது கசிவு ஏற்பட்டால் இது நிச்சயமாக ஈரானில் உள்ள மக்களை தாக்குவதற்கு முன்பு வளைகுடாவில் மற்ற நாடுகளை தாக்குவது மிகவும் இலகுவாக ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா அங்கே. என்னென்னு சொன்னால் அங்கிருந்து இந்த கசிவு ஏற்படும் போது பக்கத்தில் இருக்க குவைட்டாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், எமிரேட்ஸாக இருக்கலாம், இது இப்படி ஓமான் வரைக்கும் போகிறதுக்கு இந்த சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதனால் இந்த சம்பவம் இடம்பெறாமல் இருந்தது நிச்சயமாக இந்த ஒரு மன நிம்மதியை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இப்போ இதில் உண்மையாகவே இந்த 2 வார கால அவகாசம், அதாவது 2 வார போர் நிறுத்தம், இது யாருடைய வெற்றியாக இருக்கும்? இப்போ அமெரிக்கா தப்பு சொல்கிறார்கள், அமெரிக்க ஜனாதிபதி இதை சரியாக கையாண்ட விதத்தால் அமெரிக்கா இந்த 2 வார யுத்த நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றது, இது அமெரிக்காவினுடைய வெற்றி. ஆனால் ஈரான் பக்கம் சொல்கிறார்கள், ஈரான் எங்கெங்கே மெயின் பாயிண்ட் இருக்கோ அதை வச்சு இவங்க ஜெயிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி யார் பக்கம் இந்த போர் நிறுத்தத்தை அடிப்படையாக வச்சு? 2 பேருக்குமே வெற்றி தான். ஈரானுக்கும் வெற்றி தான், அமெரிக்காவுக்கும் வெற்றி. என்றால் ஈரான் கொடுத்த இந்த 10 முக்கியமான விடயங்களையும் அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தால் ஈரான் வெற்றி பெற்றதாக சொல்லலாம். அமெரிக்காவும் இந்த சம்பவங்களை அனுசரித்து போவதற்காக அவர்கள் ஒத்துக்கொண்டது அதுவும் ஒரு வெற்றி தான். 2 பக்கத்துக்கும் சரியான மார்க்ஸ் தான் நாம் கொடுக்கலாமே தவிர அவர் வென்று விட்டார் இவர் வென்று விட்டார் என்று நாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்று இல்லை. சார், இந்த இடத்துல தான் நாங்கள் இன்னொரு செய்தியும் பார்க்கலாம். ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்த காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் தற்போதைய நிலையில் அவர் என்ன செய்வார் என்பது குறித்து பிபிசி வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லிவிட்னம் வினவியது. அதில் இதற்கு பதிலளிக்கையில் அவர் என்ன செய்வார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். நாங்கள் முன்பே தெரிவித்தபடி ஹார்மோஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்து ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வராவிட்டால் நேற்று இரவு முழுக்க ஒரு நாகரிகமே அழிந்துவிடும் என்று ட்ரம்ப் முன்னதாக கூறினார். மேலும் அது நடக்க தாம் விரும்பவில்லை என்றாலும் அது அநேகமாக நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவிடம் இதுவரை பயன்படுத்த முடிவு செய்யாத ஆயுதங்கள் உள்ளன என்பதை ஈரானிய ஆட்சி தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி அவற்றை பயன்படுத்த முடிவு செய்யலாம். மேலும் ஈரானியர்கள் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர் அவற்றை பயன்படுத்தவே முடிவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பாருங்க, இதுவரை அமெரிக்கா யூஸ் பண்ணாத ஒரு வெப்பனை வெளியெடுக்க போகுது, தயாராகுங்க அப்படின்னு ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல், மறைமுகம் ஒரு அச்சுறுத்தலும் இதில் விடுக்கப்படுது. ஸோ ஈரான் இதனால பின்வாங்கினுச்சு, அது இன்னும் ஆயுதமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு அணுகுண்டா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து நினைக்கிற ஒரு நாகரிகமே அழிந்து போக போகுதுன்னா அவர் டார்கெட் பண்ணது ஒரு அணுகுண்டை போட்டு ஒரு நியூக்ளியர் பொம்மை போட்டு இதை முடிச்சு விடுறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்பட்டிருக்கு. உண்மையிலேயே 1945ஆம் ஆண்டு லிட்டில் பாய் ஃபேட் மேன், அதாவது ஹிரோஷிமா நாகசாகி, ஜப்பான், அதாவது 45ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் தேதி மட்டும் நினைக்கின்றேன். இந்த குண்டை போட்டதால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிடம் ஜப்பான் சரணடைந்தது.
அதன் பின்பு பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. ஆனால் அதை போல இன்னும் ஒரு தடவை நடப்பதற்கு பெரிதாக சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம் என்னென்று சொன்னால் இந்த உலகமே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அந்த நேரம் ஜப்பான் இருந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஈரான் இல்லை. இது வெளிப்படையான உண்மை. ஏன்னா ஈரானுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அவர்களுக்கு சலுகையும் உதவிகளும் செய்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த மிரட்டலுக்கு ஈரான் பயந்ததாக எனக்கோ வேறு யாருமோ தெரிவித்ததாக நான் பார்க்கவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கருத்து சில வேளை நாகரிகம் இல்லாமல் தான் கூடுதலாக இருக்கும். நாங்கள் இப்போ அண்மையில் கூட பார்த்தோம். நேற்றுக்கு முன்தினம் அவர் போட்ட பதிவு வந்து ஓப்பன் திஸ் அப்படின்னு போட்டு அதில் எஃப்ல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையோட ஸ்ட்ரைட்டா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பியில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது சம்மந்தமாக ரொம்ப மோசமான சர்ச்சையான கருத்துக்கள் எழுந்திருந்தது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. ஏன் டொனால்ட் ட்ரம்பினுடைய ப்ரெஸ் மீட்லேயே ஊடகங்கள் கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் எந்த வச்சுக்கிட்டு இந்த ஈரான் நாட்டு மக்களை, ஈரான் அரசாங்கத்தை நீங்கள் இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே என்னென்று சொன்னால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸை திறவுங்க என்று சொல்கிறதுக்கு முதலில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் எப்பொழுது மூடப்பட்டது என்பது ஒரு கேள்வி. ஹோர்மூஸ் திறந்துதான் இருந்தது. இந்த யுத்தம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுது தான் வேறு வழி இல்லாமல் ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸை மூடினதை தவிர இதற்கு முதல் மூடப்பட்டிருக்கவில்லை. இப்போ யுத்தத்தை தொடக்கி அவர்கள் மூடினதுக்கு பின்பு யுத்தத்தை நிறுத்துகிறோம் திறவுங்கள் என்று சொல்லி இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் இவ்வளவு காலத்துக்கும் இன்றைக்கு செய்தி என்னென்று சொன்னால் இந்த எண்ணெய் விலையில் 10% குறைந்திருக்கின்றது. அப்போ இவ்வளவு காலமும் இந்த எண்ணெய் விலை ஏற்றவும், இந்த கப்பல் போக்குவரத்து தடையும், இந்த கச்சா எண்ணெய் வராமல் இருந்ததும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இந்த உலகம் எதிர்நோக்கி இருக்கின்றது இந்த கிட்டத்தட்ட 40 நாட்களாக. இப்போ இந்த இடத்துல இந்த 2 வார போர் நிறுத்தத்திற்கும் அதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஏற்றத்துக்கு பாகிஸ்தான் கொஞ்சம் முன்னிலை நின்று அவங்க செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இருதரப்பு மோதல்களையும் பார்க்கும்போது அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் ஊடாக இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க பாகிஸ்தானுடைய செயற்பாடுகளுக்கு? பாகிஸ்தான் உண்மையிலேயே நிச்சயமாக நாங்கள் மெச்ச வேண்டும் பாகிஸ்தானை. காரணம் என்று சொன்னால் எத்தனையோ நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால் இப்போ இலங்கைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அதே போல் பல மடங்கு பிரச்சனை இந்த எண்ணெயால் பாகிஸ்தானுக்கும் இருக்கின்றது. அதனால் இப்படி ஒரு நல்ல ஒரு முடிவு வந்ததன் பின்பு பாகிஸ்தானுக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு தென்படுகின்றது. அதனால் பாகிஸ்தானும் நிச்சயமாக இப்படி ஒரு வரவேற்கத்தக்க விடயத்தை செய்தது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயமாக கருதப்படுகின்றது உலக மக்களால். இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸில் கப்பல் போக்குவரத்துகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது அங்கேருந்து இந்த 2 வார காலத்துக்குள்ளே நமக்கு தேவையான எண்ணெயெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அல்லது பெட்ரோல் விலையில் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாமா? இன்றைக்கே வந்து விட்டது, 10% குறைஞ்சிட்டது கச்சா எண்ணெயின் விலை நியூஸில் பார்த்து. அதே போல் எப்பயும் இந்த எண்ணெய் தேவை என்றது நாளாந்தம் எங்களுக்கு தேவைப்படுற ஒரு விடயம். நாங்கள் எங்களுக்கு தேவையான எண்ணெயை கொண்டு வந்து ஸ்டோவ் பண்ணிட்டோம் என்று சொல்லி போட்டு சொல்ல இயலாது. காரணம் என்னென்னு சொன்னால் இது எண்ணெய் நாங்கள் பாவிக்க முடியத்தான் போகுது. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாக்கிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனால் இந்த ஹொர்முஸ் சந்தியோ இந்த எண்ணெய் வரக்கூடிய இடங்களோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் இந்த உலக பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கின்றது. உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு தகவல் கிடைத்து அதையும் நாங்கள் பார்க்கலாம். ஈரான் மீதான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதுடன் ட்ரம்பின் முடிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்கவில்லை. லெபனானில் இஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கை தொடரும் அப்படின்னு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ போர் நிறுத்தம் நடந்தாலும் கூட இஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக அவருடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அங்கு ஒரு பெரிய விடயம் ஒன்று இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த ஹிஸ்புல்லா இந்த டீம் தான் வந்து பாபல் மெண்டப் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் மாதிரி செங்கடல் ரெட் சீ என்டர் பண்ணுறதுக்கு பாபல் மெண்டப் ஒரு சின்ன குறுகிய இடம் ஒன்று இருக்குது. அதன் மூலம்தான் செங்கடல் உள்ளே போகணும். அங்கே சுவேஸ் கனலில் கிளியர் பண்ணி வர்ற கப்பல் எல்லாம் இது தாண்டி தான் இந்தியன் ஓஷனுக்கு வர வேண்டும். இந்த நேரத்தில்
அவர்கள் ஏதாவது அந்த பேபல் மண்டபம் மூட போகிறோம் என்று சொல்லி மூடினாங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மறுபக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். காரணம் என்னென்று சொன்னால் இந்த இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக மட்டுமல்ல எங்களுக்கு எண்ணெய் கிடைப்பது. பெரிய ரிஃபைனரி எல்லாம் இருக்குது. சவுதி அரேபியாவோட பெரிய ரிஃபைனரி எல்லாம் இருக்குது செங்கடலில். அது ஜம்புவாக இருக்கட்டும், ஜெட்டாவாக இருக்கட்டும், இன்னும் சில இடங்கள் அங்கே இருக்கின்றது. ஆனால் அங்கு இந்த இப்படி ஒரு வேறு ஒரு யுத்தம் ஒன்று அதுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த இடம் மூடப்பட்டால் மறுபக்கத்தில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டிய கட்டாக்கிய சூழ்நிலை ஒன்று நிச்சயமாக எங்களுக்கு வரும். இப்போ இந்த 2 வார போர் நிறுத்தம் 2 வாரத்திற்கு ஹார்மூஸ் நீரிணையம் திறக்கப்படுதுன்னு சொன்னால், இப்போ அதை நம்பி இலங்கை அரசாங்கம் இலங்கையில் பெட்ரோல் விலையை தீர்மானிக்க முடியுமா, அதாவது குறைக்க முடியுமாங்கிறதான் கேள்வியாக இருக்குது. உடனடியாக குறைக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. எப்போ பார்த்தாலும் விலை ஏற்றம் என்பது உடனே நடக்கின்றது, ஆனால் விலை குறைப்பு என்றது உடனடியாக நடக்கப்படுவதில்லை. அதனால் உண்மையில் அது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பெட்ரோலியம் கோர்ப்பரேஷனாக இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுக்கு வந்து விலை குறைப்பு ஒன்று நிச்சயமாக நடக்க வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஒன்று இருக்கும். இல்லை என்று சொன்னால் விலை ஏற்றங்கள் இப்போ என்ன விலை ஏறக்க எல்லாத்தின் விலையும் தான் ஏறுது. மரக்கறியின் விலையாக இருக்கட்டும், இறைச்சி சம்பந்தப்பட்ட இதாக இருக்கட்டும், மீன் சம்பந்த எல்லாம் போக்குவரத்தில் தான் தங்கி இருக்கின்றது. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விடயத்தை பெட்ரோலியம் சம்பந்தமான அமைச்சராக இருக்கட்டும், கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான அமைச்சராக இருக்கட்டும், இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த விலை குறைப்பை சீக்கிரம் செய்து தருவார்களே ஆனால் மிகவும் மக்களுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாக இப்போ இந்த 2 வார போர் நிறுத்தமானது உண்மையாகவே இலங்கை போன்ற நாடுகளுக்கு சந்தோஷம்தான். காரணம், இலங்கை உட்பட பல நாடுகள் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவார்கள், ரைட்? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சித்திரை புத்தாண்டு. இப்படியான ஒரு சூழலில் ஒரு அமைதி இருக்கும். உலக அமைதியோட சித்திரை புத்தாண்டை கொண்டாடுறது நல்லது தானே, யாருக்காக இருந்தாலும். இப்போ அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் எதிர்பார்க்கிறது மக்கள் இந்த பெட்ரோல் விலை குறைப்பு, டீசல் விலை குறைப்பு, இந்த எதுவும் இன்னும் இந்த ப்ரைஸும் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் இன்னும் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே பார்க்கலாம், இந்த நேற்றைய அறிவித்தலை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம், மிக முக்கியமாக சிபிஎஸ்சி, இலங்கையின் சிபிஎஸ்சி என்ன முடிவு எடுக்கப் போகின்றது, இந்த 2 வாரத்தில் பெட்ரோல் விலையில் ஏதேனும் விலை குறைவு ஏற்படுமா என்பதைத்தான் அவதானித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியோடு நாமும் இன்றைய நேர்காணலை நிறைவு செய்து கொள்கிறோம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நம்மளோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட கேப்டன் ஏபிசி காஸ்மின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி டில்சான். நன்றி லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசியார் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்சான் வின்சன். நன்றி, வணக்கம்.